ஹாய் ஹலோலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சே. ஸோ 2 நிமிஷம் 52 செகண்டு அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிளாஸ்ட்டு அப்படி தான் சொல்லணும். அதாவது நான் வந்து ஹெச் வினோத் சார் படம் அப்படின்னா நான் எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பேன். அது சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, அதுக்கப்புறமா அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை, வலிமை, இப்படி எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எனக்கு எப்போவுமே ஹெச் வினோத் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டென்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த படத்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே நான் வைக்கலை. சிம்பிளாக அவரே சொல்லிட்டாப்புல ஆடியோ லான்ச்சில், திஸ் இஸ் தளபதி படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது விஜய் சாருடைய படம் ரெகுலராக என்ன டெம்ப்ளேட்டில் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி வந்திருந்தேன். அதில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் கமர்ஷியல் எலமெண்ட்டை சும்மா அள்ளி தெளித்து வச்சுருக்கிறாப்புல. அதாவது ஹெச் வினோத் கிட்டேருந்து இவ்வளவு மாஸ் விஷயங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஓப்பனாக ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். டயர் 1 ஸ்டார்ஸுக்கு எப்படி படம் எடுக்கணும் அப்படின்றத எனக்கு என்னமோ ஹெச் வினோத் அவர்கள் கேட்ச் பண்ணிட்டாப்ல நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் நாட்டை காப்பாற்றுற ஒரு தலைவன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கான்செப்டில் தான் இருக்குது. எப்படி விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வந்ததும் அதுக்கு முன்னாடியும் சரி, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய அரசியல் கட்சி, அவருடைய இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எக்ஸாக்ட்லி இங்கேயும் அரசியல் எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி சினிமா படம் மூலமாக நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி டயலாக்ஸ்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ டயலாகே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சம்பவம் பண்ணுறவங்கள பார்த்துருப்போம், நான் சம்பவத்தில் ரெக்கார்டு வைக்கிறவனை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வெற்றி கொண்டான். அங்கேயும் பாருங்கள் டிவிகே. நான் எப்போவுமே டிவிகேக்கு ஒரு அப்ரிவேஷன் வச்சுருப்பேன், தளபதி விஜய் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற விதமாக தன்னுடைய கடைசி படத்தில் தன்னுடைய அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை முழுக்க நிறையா விஷயங்கள் உள்ளே வச்சு ஒரு ட்ரெய்லரை கொடுத்துருக்குறாங்க. மமிதா பைஜு, ஆக்சுவலாக விஜய் சாருக்கும் மமிதா பைஜுக்கும் தான் நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. பாபி தியோல் வாய்ஸ் லிப்ஸிங்கே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை ட்ரெய்லரில் எப்படி இருக்குது, படத்தில் நல்லா சிங்க் ஆகும்பா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதேமாதிரி விஷுவல்ஸ் மக்களே அன்எக்ஸ்பெக்டட் சூப்பராக இருக்குது. சத்யன் சூரியன் சொல்லவா வேணும். அப்புறமா ஆக்ஷன்ஸ் கட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே இந்த ட்ரெய்லர் கட் ஒரு விஜய் சாருடைய ரெகுலராக படங்கள் எல்லாத்தையும் அந்த பேட்டர்ன்லாம் பார்த்த ஒருத்தர் கட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறமா அனி பிஜிஎம்மு ராவண மவண்டா அது அந்த அந்த சீக்வன்ஸோடு வர்றப்ப ட்ரெய்லர்லேயே ஜிவ்வுன்னு இருந்துச்சு, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால். அப்போ அங்கே தியேட்டரில் இந்த மாதிரியான மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த பாட்டு வருது அப்படின்னு சொன்னால் பிளாஸ்ட்டு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு நெகட்டிவாக எதுவுமே சொல்கிறதுக்கு எனக்கு தோணலை, ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னென்னா ரெகுலர் டெம்ப்ளேட்டான அந்த கதையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாட்டை காப்பாற்றுற ஒரு தலைவன் அப்படின்ட்டு அதில் எப்படி அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஹெச் வினோத் அவர்கள் மாஸ் பண்ணியிருக்க போகிறாப்ல அப்படின்றது மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் நான் சத்தியமாக இப்படி ஒரு ட்ரெய்லர் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் ஹெச் வினோத் டேரக்டர் அப்படின்றப்ப கண்டிப்பாக நான் இப்படி ஒரு ட்ரெய்லர் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அபவாக தான் ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்கிறாப்புல நம்ம ஹெச் வினோத் அவர்கள் அப்படின்னு சொல்லணும். விஜய் சார் ஆஸ் யூஷுவல் எனர்ஜியாக இருக்கட்டும், அந்த லுக்காக இருக்கட்டும், மாஸ், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்போவுமே கொஞ்சம் ஜாலியாக அந்த மாதிரி ஒரு சிரிச்ச முகம் இருக்கும். பட் ரீசன்ட் டைமில் அவருடைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே இறுக்கமாக ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் மொமெண்ட்லேயே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி ஐ ஆம் வெயிட்டிங் போய் இப்போ ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு வந்துட்டாப்புல. நல்லாயிருக்கு மக்களே, நல்லாயிருக்கு. ஒரு தரமான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரை நம்ம ஜனவரி 9th பார்ப்போம் அப்படின்றது உறுதியாக இருக்குது இந்த ட்ரெய்லர் மூலமாக. அதுக்காக நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கேசரியிலேருந்து எடுத்துருக்குறாங்க, சில சீக்வன்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. பட்டு ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்களுடைய க்ரியேட்டிவிட்டி என்னவோ அந்த கோர் கண்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு க்ரியேட்டிவிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச் வினோத் அவர்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் இருக்குது. சீக்வன்ஸ் எல்லாமே
ஆனால் ஒரு சில அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவந்த் கேசரியில் வரக்கூடிய அதே மாதிரியான அந்த ஃபேக்ட்ரி செட்டப்லாம் இருக்குது. ஸோ மேபி அதை நம்ம படம் பார்க்குறப்ப நம்ம வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பக்கா மாஸ், பைசா வசூல், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் வாவ் சூப்பர் அப்படின்ற அந்த ஒரு லெவலில் இருக்குது. பேசிக்காக தான் சொல்கிறேன் இல்லையா, அந்த நாட்டை காப்பாற்றுற அதே இதில் தான் நீங்களும் போய் மறுபடியும் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் பார்ப்போம் அதில் உள்ள என்ன சம்பவம் வச்சுருக்காப்புல அப்படின்றது நம்ம படம் பார்க்குறப்ப தான் தெரியும். இப்போ வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒன்று இருக்கும் இல்லையா. விஜய் சார் படம் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் தேட்டரில் பார்ப்பாங்க. அது தாண்டி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லையா. ஆனால் அவங்களுக்கும் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப பார்ப்போமே என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் தோணுது. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க படத்தில். பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமான அந்த சீக்வன்ஸ் அப்படின்றதுல வந்து அநேகமாக மமிதா பைஜு தான் அதிகமாக இருக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. பட் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிருக்கிறாங்க. பட் ட்ரெய்லர் கட்டை வந்து மாஸாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அட்டாக் தான் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க மக்களே. ஸோ January 9th பார்ப்போம். படத்தை பார்த்துட்டு நம்மளுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத ஹானஸ்ட்டாக ஃப்ராங்காக சொல்லுவோம் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை உடனே நான் பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ஆம் கம்மிங். நல்லாயிருக்கு.